உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பரலோகத்தின் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம். மகிமையானவர், மகத்துவமானவர், பெரிய காரியங்களை நீ செய்வீராக. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். உங்களை எக்கினோ மினிஸ்ட்ரி சார்பாக ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் கூட ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒரு மனிதனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத காரணத்தினால 40 நாட்கள் கோலியாத்தை எதிர்க்க கூடாதபடிக்கு அவங்க ஒரே இடத்துல நின்று போனாங்க. அவங்களுக்கு என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இருந்தால் ஒழிய வேற ஒன்றுமே செய்ய முடியாது. வேணா ஒரு அதிகாரத்தில் வேணா போய் யுத்தம் பண்ணலாம். ஆனால் அபிஷேகத்தினால் செய்கிற யுத்தம் வேற. பாருங்க, அந்த சவுல் ராஜா என்ன செஞ்சான்? முதல்ல சாமுவேல் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. ரெண்டாவது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பொய் சொன்னான். இந்த பொய் சொன்னதுனால அவனுடைய வேலையை எடுத்து தன்னுடைய யாருக்கு? தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்துட்டார், தாவீதுக்கு கொடுத்துட்டார். அவன் ஒரு சின்ன பையன்தான். அவனுக்கு அந்த பொறுப்பு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். அப்போ அவனுக்குள்ள என்ன இருந்தது? அபிஷேகம் இருந்தது. அப்போ அபிஷேகம் இருந்தால் நீங்கள் நினைக்கிறீங்க யாரை வேணாலும் அடிக்கலாம். சிம்சனை பார்த்தீங்களா? அபிஷேகத்தினால 1000 பேர் அடித்தான். இவன் 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு கோலியாத்தை, அந்த ஒரு கோலியாத்தை தாவீது சின்ன பையன்தான். அவனுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்த உடனே இந்த ஒரே மனிதன் போய் என்ன செஞ்சான்? கர்த்தருடைய நாமத்தினால அவனை என்ன செஞ்சான்? அடிச்சு நொறுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அபிஷேகம் தேவை. சுவிசேஷம் சொல்றவங்களுக்கு கூட அபிஷேகம் தேவைன்னுட்டு ஏசாயா 61:1-2 சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் யாரு? இயேசுநாதர் தாயார்கிட்ட அபிஷேகம் இருந்ததுனால அந்த எலிசபெத் வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிட்டு அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அபிஷேகங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்போ கொடுக்கப்படுதுன்னா, அவன் மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கும்போது கொடுக்கப்படுது. ஆனால் மூலிகை ஞானஸ்நானம் எடுக்காதவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது அப்போ